இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருப்பது 2026. சரியாக இதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக தான் ஆக்கிரமிப்பாளர்களால் சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டது. 1026 அப்போதுதான் முகமது கஜனி என்பவர் சோமநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை உடைத்து, அதற்கப்புறமா அந்த துகளாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் அதை என்ன செய்தார் என்று கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. அப்போதான் புரிய வரும் இந்த தேசம் 1000 ஆண்டுகளாக எத்தனை வரலாற்று அழிப்புகள், எத்தனை கலாச்சார சீரழிப்புகளையும் தாண்டி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது என்று. இன்று சோமநாதர் ஆலயம் அழிக்கப்பட்டு 1000 ஆண்டுகள். ஜனவரி 1026 சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்பொழுது ஜனவரி 2026. இப்பொழுது பாரத பிரதமர் சோமநாதர் ஆலயத்துக்கு சென்று திரிசூலத்தை உயர்த்தி பிடித்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை முறை எங்கள் மீது படையெடுத்து வந்தாலும், எத்தனை முறை எங்களை அழிக்க முயற்சி செய்தாலும், இந்து சமயத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்ற ஒரு மெசேஜ இப்போ சமீபத்துல நம்ம பார்த்தோம். அந்த கஸ்னவித் பேரரசு என்று சொல்லுவாங்க. இந்த முகமது கஜனி 17 முறை படையெடுத்து வந்தான், 18 முறை படையெடுத்து வந்தான். எதற்காக வந்தான்? கோவில் அழிப்பதற்காக வந்தான். இன்று முகமது கஜனி இல்ல, எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளனும் இல்ல. அவர்களுடைய பேரரசுகள் மண்ணோடு மண்ணாகின. ஆனால் பாரதம் இன்றளவும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அத்தனையும் பார்த்த பின்பும்